நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு விஷயமும் மெனக்கடல் இருக்குது இந்த படத்தில். என்னோட பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி, இட்ஸ் கோயிங் டு பி அ சேலஞ்ச் அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார் இட். ஸோ திருக்குமரன் சார் கூட ஸ்டார்ட் பண்ணி, பிகாஸ் நம்ம ஃபோட்டோ ஷூட்லேயே எனக்கு தெரிஞ்சுது அவரோட அந்த இன்வால்மெண்ட் இல்லை, அது ஒரு ஏனோ தானோன்னு பண்ணாமல் ஒவ்வொரு விஷயமும். ஏன்னா அவர் வந்து கீழே உட்காந்துட்டு சில அந்த போஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என் விரல காலெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஏன்னா அது வந்து ஒன்று வந்து தனியாக எடுக்கணும், இன்னொன்று வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதை மேட்ச் பண்ணுறதுக்காக என்ன வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அதுலேயே தெரிஞ்சது தட் இன்வால்மெண்ட் ஹி ஹேஸ். ஸோ நிச்சயமாக இட் வில் பி அ குட் எக்ஸ்பீரியன்ஸ்னு நினைக்கிறேன். ஐம் வெயிட்டிங் ஃபார் இட். வி ஆர் ஸ்டார்டிங் திஸ் மந்த் 29th ஆரம்பிக்கிறோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ குட் ஜர்னி. ஏன்னா அஃபிஷியலாக அவர் வந்து ஏஆர் முருகதாஸ்லேருந்து அந்த டைட்டில் வாங்கிட்டாரு. பட் அன்அஃபிஷியலாக நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணணும் இந்த டைட்டிலுக்கு. அதுக்கு நிச்சயமாக அதுக்கு தான் நாங்கள் உழைக்க போகிறோம். அண்ட் தேங்க்யூ முருகதாஸ் சார். ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்த டைட்டில் வச்சுருந்தாருன்னு சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ முருகதாஸ் சார் ஒன்ஸ் அகெயின் ஃபார் கிவிங் திஸ் டைட்டில் ஃபார் அஸ். ஐ திங்க் வி வில் டூ ஜஸ்டிஸ் டு இட். பொதுவாக வந்து நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய சாதனையாளர்கள் இருக்காங்க. அவங்கள பற்றி பயோபிக்லாம் நிறையா வந்திருக்கு. பட் எங்களுக்கு தெரிஞ்சு இப்போ உங்கள் இந்த மேடையில் பார்த்தா நீங்களே ஒரு பெரிய சாதனையாளராக இருக்கீங்க. ஸோ உங்களை பற்றின ஒரு பயோபிக் கூட எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தோணுது. ஏதாவது கன்சிடரேஷன் ஏதாவது இருக்கா, எடுப்பீங்களா ஃபியூச்சரில்? தேங்க்யூ ஸோ மச். ஐ மீன் ஃபார் த காம்ப்ளிமெண்ட்ஸ். நிறைய பேர் அது கேட்டிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம என்னென்ன அக்காம்ப்ளிஷ் பண்ண முடியும் லைஃப்லங்கிறத வந்து, அதாவது லைக் நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து நம்ம எல்லாம் பண்ணுறது வந்து இட் ஷுட் பி ஹொலிஸ்டிக்காக சொசைட்டிக்கு நல்லதாக இருக்கணும். வெதர் இட்ஸ் கிரியேட்டிங் ஜாப்ஸ், இல்லாட்டி மற்றவங்கள நம்மளுடைய சக்ஸஸ் வச்சு மற்றவங்களை ஹெல்ப் பண்ணுறது, அது வந்து தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் லைக் குளோபலி. ஸோ அது பண்ணுவோம். அதுக்கப்புறம் கடவுள் என்ன வச்சுருக்காருன்னு பார்ப்போம். அட் த ரைட் டைம் மேபி பட் இப்போ வந்து வில் ஃபோக்கஸ் ஆன் ஒர்க். இன்றைக்கி தமிழ்நாட்டில் தலைன்னா பெரிய அளவுக்கு ஒரு சத்தம் வரும். ஸோ அந்த குருநாதர் சிஷியனுக்கு ரெட்டை தலைன்னு கொடுத்துருக்காரு. ஒருவேளை அருண் விஜய் அவர்களுக்கு இது ஒரு ரவுண்டு வருமோ? அந்த நம்பிக்கை அவருக்கு ரொம்ப இருந்திருக்கு. அதனால தான் கேட்டேன்னு கொடுத்தாரு. ஏன்னா அவர் இதுக்குன்னு ஒரு கதை வச்சுருந்துருப்பார், ஒரு டைட்டிலும் கரெக்டாக வச்சுருந்தார். இப்போ இந்த கதையும் அவருக்கு தெரியும். இந்த 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 கதை தெரிஞ்சதுனால தான் சரி இதுக்கும் ஆப்டாக இருக்கும், இப்போ இவனுக்கு இது தேவை இமீடியட்டாக அப்படிங்கிறதுனால கேட்டேன்னு கொடுத்தாரு. சாருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னார், சார் இந்த மாதிரி கேட்டாங்க, கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதையும் சொன்னார். இல்லை, அஜித் சார் வந்து தலைன்ற பேரை வந்து ரிமூவ் பண்ணிட்டார். ஸோ ஒருவேளை அருண் விஜய் அவர்களுக்கு வருங்காலத்தில் தலை அப்படின்னு போட ஆரம்பிச்சிருவீங்களா? இதுதான் உங்கள் விருப்பம்னா அது நிறைவேறி தானே தீரணும். ஆக்சுவலாக எல்லாருமே படம் எடுக்கிறதுக்கு வெளியூரில் வெளிநாட்டிலேருந்துலாம் வராங்க, நம்ம தமிழர்கள் தான். ஆனால் ஒரு புதுசாக, ஆனால் நம்ம எடுக்கிறது எல்லாமே வந்து ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட்டாக வச்சு எடுத்துகிட்ருக்கோம். ஏன், எதனால்? புதுமுகங்கள் நடிக்க மாட்டாங்க, அவங்களால ஜெயிக்க முடியாதுன்னா? அப்படி கிடையாது. லைக் அதாவது மூவி இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி. ஸோ நான் வந்து இப்போது ஆரம்பிச்சிருக்கோன்னா ஒரு போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணுறோம். போர்ட்ஃபோலியோனா எல்லா டிஃப்ரெண்ட் டைப். நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஏன் இன்னும் ஒரு ரொமான்டிக் கதை எடுக்க மாட்டேங்கிறீங்க, எல்லோரும் ஹாரர், அப்படி கிடையாது. இது எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குது. ஸோ நாங்கள் அந்த போர்ட்ஃபோலியோவில் எப்படி இருக்குன்னா, ஓகே ஃபஸ்ட்டு மூவி, ஐ மீன் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் சம்வேர் அண்ட் மூவ் ஆன். டிமான்டி காலனி அந்த ஹாரர் சைட், இது அஜய் ஞானமுத்து இங்கே வந்திருக்காரு. அதாவது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டோரி, பவர்ஃபுல்லான விஷுவல்ஸ், அது வந்து வி ஃபெல்ட் we had to bring it to the table. இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னா ஃபுல்லாக பைப்லைன் பில்ட் பண்ணியிருக்கோம். ரொமான்ஸ் எல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொன்று நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி. ஐ பிலீவ் இன் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு பீப்புள். இப்போ எக்ஸ்ட்ரோங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பித்து நான் இப்படி நடத்திட்டு இருக்கேன்னா, நான் படித்த காலேஜில் உள்ள மக்களை நான் ஹையர் பண்ணுவேன். லைக் ஐ மீன் ஃப்ரெஷர்ஸாக ஹையர் பண்ணி க்ரோ பண்ணி, there are people who started as freshers who are VPs in our company. ஸோ அந்த க்ரோத் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்ரோத் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என் கோல். ஸோ அது மாதிரி நியூ ஆர்டிஸ்ட்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ்க்கு எங்கள் கம்பெனி வந்து கண்டிப்பாக வில் கிவ் ப்ரெஃபரன்ஸ்.
ஸோ வந்து அதுக்கு வந்து உடனே நம்ம வந்து குதிச்சுட்டு அப்படி பண்ண முடியாது. இப்போ கம்பெனிக்குன்னு ஒரு பிராண்ட் we are building right now. ஸோ இப்போ வந்து when we are building the brand, அதாவது என் விஷன் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. லைக் அதாவது பிடிஜி யூனிவர்சல்னால் கன்சிஸ்டண்ட்டாக they know how to give amazing movies and produce great content. அப்படிங்கிற ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஆப்பிள்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ ஐஃபோனுங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து ஆப்பிளுங்கிற ஒரு பிராண்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்குது. இப்போ ரெண்டுத்துக்குமே வந்து ஓகே, ஆப்பிள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணால் என்ன நினைக்கிறாங்க எல்லாரும்? ஓ, அது சூப்பராக தான் இருக்கும், எவ்வளோ காசு கொடுத்து வேணாலும் வாங்கலாம் அப்படின்னு தானே நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு பிராண்ட் பிடிஜி யூனிவர்சல் கிரியேட் பண்ணும். அது வந்து அமேசிங் ப்ராடக்ட்ஸை வச்சு பண்ணால் தான் முடியும், அமேசிங் மூவிஸ் வச்சுட்டு. ஸோ இனிஷியலாக லைக் we've obviously done 3. We have a full-on pipeline for variety of different things. So நாங்கள் வந்து we've created things where like new actors or actresses or technicians or music, like எல்லாருமே வந்து they can submit their request to us. நாங்கள் வந்து எங்கே கரெக்டான ஸ்கிரிப்ட் எந்த கரெக்டான இதில் ஃபிட் ஆகிறாங்களோ கண்டிப்பாக we'll give them opportunity. That is definitely an important part of building an amazing company. தலை அஜித் கூட வந்து நீங்கள் நடித்த ஒரு படம் ஒன்று இருக்குது சரிங்களா? அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் டவுனில் இருந்தீங்க, ஆனால் அவர் கூட நடித்த பிறகு வேறு லெவல் ஆகிட்டீங்க. அவருக்கு எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கோ அதே மாதிரி உங்கள் லெவலும் இப்போ அதிகமாகிடுச்சு சரிங்களா? இப்போ அதனால வந்து தலைன்னு போட்டால் படம் வந்து நல்லா எடுத்துக்கும், அவங்க தலை ரசிகர்லாம் வந்து நம்ம கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் பண்ணுறீங்களா? அது வந்து அவர்கிட்ட கேளுங்க. அது அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா இது வந்து படத்துக்கான ஒரு டைட்டில். ஸோ நிச்சயமாக ஐ திங்க் அது வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த படமே சொல்லும், அதுக்கான ஒரு விஷயத்த சொல்லும். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தலை ஃபேன்ஸ் ஸ்டார்டட் லைக்கிங் மீ, என்னை வந்து விரும்ப ஆரம்பித்தாங்க, என்னை வந்து ஆதரித்தாங்க. அவங்க மட்டும் இல்லை, எல்லா தரப்பின ஃபேன்ஸுமே என்னை வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க இல்லை, எல்லா ஃபேன்ஸும் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. ஸோ இங்கே நான் இருக்கிறது எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு, என்னால் என்ன புதுசாக ஒவ்வொரு படத்துலையும் வித்தியாசமாக பண்ண முடியும் அப்படின்றது, நான் அவங்கள எக்ஸைட் பண்ணக்கூடியவளை என்ன என்னால் பண்ண முடியுன்றது தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான வரவேற்பு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நிச்சயமாக அந்த உழைப்பு என்னோடய ஒவ்வொரு படத்துலையும் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலையும் அதுக்கான உழைப்பு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டைட்டிலுக்கான விஷயம் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. இந்த படத்தில் பேர் பாடியே நடிச்சிருக்கீங்க, பேக்கில் வந்து அது மாதிரி இருக்குது. ஏன் எதனால் இந்த பேர் பாடியே நடிக்கணும்? ப்ளஸ் இந்த ஸ்டில்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் கோயிலில் போனீங்கன்னா இது மாதிரி ஸ்டில்ஸை வந்து போட்டிருப்பாங்க, பேர் பாடியாக சம்திங் விஷயம்லாம் காட்டியிருப்பாங்க. ஸோ அதில் ஏதாவது குறிக்கிற மாதிரி எதாவது இருக்கா? இல்லைங்க, நான் சார் சொன்னாங்கல்ல, திருக்குறள் சார் சொன்ன மாதிரி இட்ஸ் ஒரு பெயிண்டிங்லேருந்து தான் அது ஒரு இன்ஸ்பயர் ஆனார். அவர் ரோமன் பெயிண்டிங்லேருந்து தான் அது வந்து இன்ஸ்பயர் ஆனார். ஸோ அது அவர் என்கிட்ட காட்டும் போது சார் இந்த மாதிரியான ஒரு ரெஃபரன்ஸ் தான் என்கிட்ட காமிச்சார். நான் ஃபஸ்ட்டு சார் அது நீங்கள் அப்படியே பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் வந்து அப்படி பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய ஆப்போசிஷன் பார்ட்டி வந்துடும், அதை ஒரு மறைமுகமாக நம்ம ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் வெங்கட்ராம் சார் ஷூட் பண்ணார். அண்ட் இன்றைக்கி இந்த அவுட்புட் அதனால் கிடைச்ச ஒரு விஷயம். அண்டு ரெண்டு சொன்னார்ல, 2 மிருகங்கள் சண்டை போடுற மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஐ ஃபெல்ட் அது ஒன்று கிடச்சிச்சு இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில். ஸோ இன்றைக்கி நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி அதை பற்றி பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஆடியன்ஸ் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நான் இன்னும் ஃபோனை ஓப்பன் பண்ணால் தான் தெரியும் அதோட கமெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். தேங்க்யூ. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வில்லனா ரொம்ப நாள் ஹீரோவாக பண்ணியிருந்தீங்க, தலையோட படத்தில் அஜித்தோட படத்தில் நடிச்சிங்க. அவர்கிட்டருந்து இப்போ ரெட்டத்தலைங்கிற அந்த டைட்டில் பார்த்தோன்னே உங்களுக்கு கால் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவருக்காக நீங்கள் வந்து உங்கள் கேட்டர்லேருந்து இறங்கி நடிச்சு கொடுத்தீங்க வில்லனா, ஆனால் அது உங்களுக்கு நல்ல பேர் இவர் சொன்ன மாதிரி ஏற்படுத்தி தந்தது. இப்போது தலை இதை எப்படி எடுத்துப்பார், அதாவது அஜித் எப்படி எடுத்துப்பார்? உங்களுக்கு அந்த ஃபோன் பாராட்டு வரும் அந்த டைட்டில் பார்த்தோன்னே? ஏன்னா எனக்கு தோணுச்சு பார்த்தோன்னே, ஏன்னா அஜித்தும் உங்களை மாதிரி ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், எப்படி எதிர்பார்க்குறீங்க? இல்லை, நிச்சயமாக அவர் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் லுக்கு அப்ரிஷியேட் பண்ணுவார். பார்த்துருந்தா கண்டிப்பாக அதை அப்ரிஷியேட் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் டைட்டில் பார்த்தோன்னே அவர் டக்குன்னு ஒன்று யோசிப்பார், ஓ பரவாயில்லையே அப்படின்னு ஏதோ யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் படம் வரும்போது ஐம் ஷுர் இட் வில் பி அப்ரிஷியேட்டட். அண்ட் சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஜஸ்டிஸ் பண்ணுவோன்னு நம்புகிறேன். டைரக்டர் சார் சார் நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஃபிட்னஸில்
இவங்க தான் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா யாரு சார்? அண்ட் வந்து உங்களுடைய கேரக்டர்லேருந்து ஓமை டாக் படத்தில் இருக்கட்டும், உல்வரின் ஹியூ ஜாக்மனோட அந்த ரெஃபரன்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி என்ன இருந்தாலே நீங்கள் சவுட் பண்ணுறதா இருக்கட்டும், சில ரன்னிங்காக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ அதுதான் இருக்கோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்னு தோணுச்சு. ரைட்டா? உங்களுடைய ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு யார் இன்ஸ்பிரேஷன்? இல்லை, இன்ஸ்பிரேஷன் அப்பாவே இருக்காங்க. நீங்கள் காளி படம்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, அப்பா ரஜினி சார் பண்ண படத்துலலாம் அவங்க அப்படி யூஸ் டு ஒர்க் அவுட். இன்னமும் நான் வந்து அப்பாவோட டம்பிள், அதாவது நம்ம நார்மல் டம்பிள் இல்லை, அந்த காஸ்ட் பண்ணுவாங்கள்ல, அயனில் இருக்கும், ஒரு ஃபுல் மோல்டு வச்சு ஒன்று, அது 2 வச்சு பண்ணுவாங்க. அவங்களோட கரலகட்டெல்லாம் வீட்டில் இருக்கும் அந்த டைம். ஸோ நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக இருங்க. எம்ஜிஆர் சார் வாஸ் அந்த டைம்லேருந்தே அவரோட ஃபிசிக்கை பார்த்து ரசித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுலேருந்து நிறைய பேர் இருக்காங்க. ஒரு காலகட்டத்திலையும் ஒருத்தர் கமல் சார் பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க. பட் நான் வந்து இன்ஸ்பயர் ஆனது ரித்திக் ரோஷன். அண்ட் இங்கே நம்ம பாலிவுட்டில் சொல்லணுன்னா அவர், ஏன்னா பிகாஸ் ஐ ரியலி லைக்ட் த வே ஹி வாஸ் ப்ரெசென்டட். ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு படத்துலேயே அவர் வந்த விஷயம், ஏன்னா அதெல்லாம் நான் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அது நடந்தது. ஸோ அப்போ அது ஒரு பெரிய இதுவாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேருந்து எனக்கு முன்னாடிலேருந்தே எனக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லேயும் உடம்பு நல்லா வச்சுக்கணுன்றதுலேயும் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் இங்கே வீட்டில் இருக்கும் போது. ஸோ அது ஒரு இதுவாக ஆயிடுச்சு எனக்கு. அண்ட் ப்ளஸ் நிறைய பேர் இருக்காங்க ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா, சிலோசிஸ் ஸ்டாலினாக இருக்கட்டும், இல்லை நம்ம அர்னால்ட் ஸ்வாஷ்நேகராக இருக்கட்டும், எல்லாருமே அந்த போஸ்டர்ஸை வச்சு தான் நம்ம போயிட்டு இருந்தோம். ஸோ தட்ஸ் ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன் இஸ் தேர். அண்ட் ப்ளஸ் ஒரு ஆக்டருக்கு ஐ திங்க் நான் வந்து ஆக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ திங்க் ஒரு ஆக்டருக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா ஐ திங்க் ஃபிசிக் இருக்கணும். ஏன்னா பிகாஸ் அது நிறைய விஷயங்கள் நமக்கு ஈஸியாக பண்ண முடியுது இல்லை. ஸோ அது நான் மைண்டில் வச்சு தான் ஐ ரியலி லவ் மெயின்டைனிங். ஸோ எல்லோரும் சொன்னாங்க இவ்வளோ வருஷம் எப்படின்னா, இட்ஸ் ஆக்சுவலி ஐ லவ் டூயிங் இட் அண்ட் ஐ கீப் டூயிங் இட். தட்ஸ் ஆல். ப்ரொடியூசர் சார் கேட்டு பாராட்டுகளுக்கு நன்றி. ஆனால் நீங்கள் முன்னாடி சொன்ன விஷயம் அப்படி கிடையாது. ஐ திங்க் இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பாலா சார் மாதிரியான ஒரு டிரெக்டர் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் சிரமமாகவே தெரியல. ஏன்னா அது வந்து விருப்பப்பட்டு ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும் போது எந்த நேரத்துலையும் எனக்கு ஒரு சின்ன ஒரு சிரமம் கூட எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ லவ்ட் ஈச் அண்ட் எவ்ரி டே, ஈச் அண்ட் எவ்ரி மினிட், ஒவ்வொரு செகண்டும் அவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய எக்ஸைட்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கண்டிப்பாக படம் வரும்போது அது ஒரு வேறு ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் வேறு ஒரு பரிமாணத்தில் கண்டிப்பாக பாலா சார் உங்களை எல்லாருக்குமே தெரியும். பட் அது வேறு ஒரு விஷயம் ஒன்று கொண்டு வந்திருக்காரு. ஐ எம் எக்ஸைட்டட் அண்ட் ஐ எம் ஷுர் ஆடியன்ஸுக்கும் அது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச், உங்கள் அப்ரிசியேஷனுக்கு நன்றி. பட் ஆல் தி ஆக்டர்ஸ் ஆர் ஃபினாமினல். ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்கவுங்க தே ஆர் ஃபினாமினல். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு இறைவனுக்கு நன்றி, பாலா சாருக்கு நன்றி. தேங்க்யூ.